முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருதல், ஊதிய முரண்களை களைதல், சமவேலை சம ஊதியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நாளை முதல் போராட்டத்தை அறிவித்திருந்த சூழ்நிலையில் அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய முக்கிய செய்தி. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இதற்கு தடை விதித்திருக்கிறது. இன்று காலையில் நிதியமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் குழுவுடன் இந்த ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது இந்த ஆலோசனை குழுவுக்கு தங்களது கோரிக்கைகளை வைத்தபின் செய்தியாளர்கள் சந்தித்த சங்கத்தினர், எங்களது கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து பேசியிருந்ததாக கூறுகிற சூழ்நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நாளை நடைபெற இருந்த போராட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். உங்கள் விவரம். திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. இதுல அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ திருச்சியில வர 4ஆம் தேதி அன்று கடந்த 4ஆம் தேதி அன்று நடைபெற்ற தங்களது மாநில அளவிலான கூட்டத்தில் அனைத்து தாழ்க தலைநகரங்களிலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்திருந்தாங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் அரசு ஊழியர்கள் இவ்வாறு ஸ்ட்ரைக் நடத்துவது சட்டவிரோதம்னும் அதை தடை செய்துள்ள நிலையில ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் சட்டவிரோதமானதுன்னு சொல்லி கூறப்பட்டது. இவர்களின் கோரிக்கை நியாயமாக இருந்தாலும் அது அவர்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை. இந்த சாலை மறியல் நடைபெற்றால் பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர், மருத்துவ தேவைகளுக்காக செல்றவங்க, தினசரி கூலி வேலைக்கு போறவங்க, தனியார் துறையில பணிபுரிபவர்கள், அதே மாதிரி ஸ்ட்ரைக்கில் பங்கு பெறாத ஊழியர்கள் பாதிப்படைவார்கள் கோர்ட்டு தரப்பு தெரிவித்தாங்க. மேலும் சாலை மறியலில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் திருமண மண்டபங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு, குடிநீர் வசதிகள் போன்றவைகள் அளிக்கணும். இதனால அரசுக்கு தேவையில்லாத செலவு ஏற்படுதுன்னு தெரிவிச்சாங்க. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஜாக்டோ ஜியோ நடத்த உள்ள ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் போராட்டத்துக்கு தடை விதிக்கணும்னு கோரிக்கை விடுத்திருந்தது. ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் ஈடுபடும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மீது கிரிமினல் சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும், அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யவும், ஊதிய விசாரணை நடத்தி நிரந்தர பணி நீக்கம் செய்ய உத்தரவிடணும்னு சொல்லி வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனு இன்று நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு ஒன்று வந்து விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அரசு ஊழியர்கள் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு, அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்வித போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு உத்தரவிட்டு இந்த வழக்குல அரசு தலைப்பில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுங்கிறது குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கோபால், நன்றி சிவகுமார். உண்மை விவரங்களுக்கு நன்றி.